இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்குன்னு ஒரு வல்லமை வைத்திருக்கிறார். அப்ப இந்த வசனத்தின்படி இதை நம்ம நம்புறோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நம்முடைய வார்த்தையின் மூலம் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய மூளை நம்ம என்ன வார்த்தையை பேசுறோமோ அதன் அடிப்படையில் அது செயல்படும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க. நான் சுகமா இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை கேட்டோன்னு அந்த மூளை உடல் முழுவதும் அந்த தகவலை பரப்பும் போது பலவீனம் இல்லாமல் சுறுசுறுப்பா இருப்பதற்கு உடலுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிறதாக சொல்றாங்க. அதனால்தான் பைபிள் வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து நம்ம அந்த வசனத்தை அறிக்கையிட்டால் கண்டிப்பா அதன்படி நம்ம ஆசீர்வாதமா இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. நேர்மறையா பேசுங்க, எதிர்மறையா பேசாதீங்க, விசுவாசமா பேசுங்க, அவிசுவாசமா பேசாதீங்க, தைரியமா பேசுங்க, பயந்து போகாதீங்க, அழுதுட்டே இருக்காதீங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நாம் பலனோடு இருக்கணும், நாம் இன்னும் நல்ல ஜீவனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் சொல்லுதோ அதை நீங்க நம்புங்க. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார்னு அதை விசுவாசத்தோட பேசி பழகுங்க. கண்டிப்பா நீங்க அந்த வார்த்தையின்படி ஆசீர்வாதமா இருப்பீங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் சொல்லி பாருங்க. துன்பங்கள் தொடர்வது முடிவுக்கு வந்துடும், பிரச்சனைகள் தொடர்வது முடிவுக்கு வந்துடும், சத்துருக்கள் தொடர்வது முடிவுக்கு வந்துடும். கிருபை உங்களை தொடர ஆரம்பிக்கும், தேவ தயவு உங்க மேல இருக்க ஆரம்பிக்கும், மனித தயவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நான் தாழ்ச்சி அடையேன், அதெல்லாம் சொல்லி பாருங்க. அபிஷேகத்தினால கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிரப்புவார். குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பா கர்த்தர் தருவார். அது மாத்திரமல்ல, என்னென்ன வார்த்தையை நீங்க நம்புறீங்க. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் ஒரு நாளும் கடன் வாங்க மாட்டேன், அந்த வசனத்தை நான் நம்புறேன், நீங்க அறிக்கையிடுங்க. பொருளாதாரத்தில் ஒரு திருப்தியை தருவார். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் சொல்லி பாருங்க. வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருவோம். என்னாலே ஒரு சேனைக்குள்ள பாய முடியும், அதில் தாண்ட முடியும் சொல்லி பாருங்க. வாழ்க்கையில குடும்பத்துல போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி செல்ல ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் கர்த்தரால மறக்கப்படுவதில்லை, என் வெட்கத்துக்கு அவர் ரெண்டு தனியா பலன் தருவார். நான் வெட்கப்பட்ட தேசத்துல இடத்துலதான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நான் இருப்பேன். இதெல்லாம் நீங்க விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க. நம்பிக்கை இழந்த சூழல்களில், சோர்ந்து போன அந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனதை இந்த வார்த்தைகள் புதுப்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை வரும். ஆகவே வசனம், அதுல ஜீவன் இருக்கு, இந்த வசனத்துல ஆவி இருக்கிறது, இந்த வசனத்துல நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. விசுவாசித்து வசனத்தை பேசுவோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். தகப்பனே, இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.